96. அன்பே என் இயேசுவே ஆருயிரே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. வாழ சாவ எதுதான் பிரிக்க முடியும்? வாழ சாவ எதுதான் பிரிக்க முடியும்? அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. தாயை போல் பேசினீ, தந்தை போல் அழைத்தீ. தாயை போல் பேசினீ, தந்தை போல் அழைத்தீ. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணர்வு. உம் சித்தம் நான் செய்வேன், அதுதான் என் உணர்வு. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். உம்மை நான் மறவேன், உமக்காய் வாழ்வேன். அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. அன்பே என் இயேசுவே ஆருயிரே, ஆட்கொண்ட என் தெய்வமே. வாழ சாவ எதுதான் பிரிக்க முடியும்? வாழ
அன்பே என் இயேசுவே ஆருயிரே ஆற்றந்த என் தெய்வமே. Hallelujah. Oh, அன்பரே, ஆருயிரே, ஆட்கொண்ட ஆண்டவரே, hallelujah. தெய்வமே, hallelujah. Thank you, Jesus. Hallelujah. அரவணைக்கிறவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். Thank you, God. எங்களுக்கு கூட ஆண்டவரே, ஆண்டவரே, நன்றி அப்பா. அன்பு கூறுகிறோம் ஆண்டவரே. அன்பு கூறுகிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். முழு இருதயத்தோடு ஆராதிக்கிறோம். ஆமென் அப்பா. ஸ்தோத்திரம். ஆண்டவரே, 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 முடியாதப்பா. யாரும் ஆமா ஆண்டவரே, ஸ்தோத்திரமாப்பா. ஆமென். ஓ நீரே ஆண்டவரே, ஆண்டவரே எங்களுக்காக மரித்து, ஓ எங்களுக்காக உயிர் ஆண்டவரே, ஓ எங்களுக்காக ஆண்டவரே, ஆண்டவரே மரித்து பேசுகிறவராப்பா. எங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறீங்களப்பா ஆண்டவரே. ஓ மன்னவராகிய மறுபடியாக ஓ எங்களை சேர்க்கும்படியான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறீங்களப்பா. நன்றி நன்றி அப்பா, நன்றி அப்பா. நாளும் ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் வாழ கர்த்தாவே நாங்கள் செய்கிறவர்களாக கர்த்தாவே கொடுக்கிறோம். அவன் நாம நாம் அப்படியாக நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே செய்து முடிக்கிறான் ஆண்டவரே. ஓ எங்களுடைய குடும்பம் அல்ல அப்பா, அந்த பூமி வாழ்கிற ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, ஆண்டவரே உங்களுடைய கர்த்தாவே நாங்கள் செய்கிறவர்களாக ஓ எங்களுக்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. அதுதான் எங்கள் ஆண்டவரே போஜனமாக காணப்பட வேண்டும் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கிருபை 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 தாங்க, கிருபை ஊற்றுங்க அப்பா. கிருபை அப்பா. கேட்கிறவர் என்னை கண்டறிவான் என்று கர்த்தாவை வாசிப்படி கர்த்தாவை கண்டறிய கிருபை செய்க அப்பா. ஆமென் அப்பா. புஷ்பத்தின் வெளிச்சத்தை வீச பண்ணுங்க. உமக்காக கர்த்தாவை வாழும்படியான கிருபையை கொடுங்கப்பா, கொடுங்க கொடுங்க. ஹல்லேலூயா. எல்லா தடைகள், அதுக்கு உண்டான எல்லா தடைகள் உடைங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாங்கள் துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. எல்லா நாமங்களுக்கு மேலாக ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தி வைத்திருக்கிறார் பிதாவான எல்லா நாமத்துக்கும் மேலான நாமம், எல்லா நாமம் மேலான நாமம் உடையவர் அப்பா. சகலமா ஆண்டவரை கீழாக கீழ்படுத்திருக்கிறீங்க அப்பா. தலை ஆண்டவரை காலை கீழ்படுத்திருக்கிறீங்க. நன்றி. நீரே பெரியவர் அப்பா. இயேசுதான் பெரியவர். ஹல்லேலூயா. ஆராதிக்கிறவர் பெரியவர். இயேசுதான் பெரியவர். அவர்தான் துதிக்கு பாத்திரர். ஓ அவர்தான் துதிக்கு பாத்திரர். ஓ நம் துதிக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் தேவன் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஓ இயேசுதான் நம்ம மகிமைப்படுத்த வேண்டும். ஓ ஹல்லேலூயா. மனுஷன் அல்ல, இங்க நம்முடைய சுயத்துக்காக அல்ல. ஓ ஹல்லேலூயா. தேவனிடத்துல மகிமை அடைய வேண்டும். ஓ கிறிஸ்து மகிமை அடைய வேண்டும். தேவனுடைய ராஜ்யம் வரணும். ஓ அதுதான் தேவனுடைய சித்தம். அவருக்காக படுகிற பாடு. ஓ ஹல்லேலூயா. அதுதான் தேவனிடத்துல ஓ நம்ம அன்பு செய்கிறோம் என்பது அர்த்தம். ஹல்லேலூயா. ஓ நம்மளுடைய காரியம் அல்ல. ஓ யாருடைய காரியமாய் போவான்னு ஓ ஏசாயா தேவன் கேட்டார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. ஓ தேவனிடத்துக்கு ஹல்லேலூயா நம்ம சேரணும். அதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஓ தேவனிடத்துல சேர்றதுதான் தேவனுடைய ராஜ்யம். ஓ அவங்களுக்கு நம்ம நிலை நிற்கிறதா தேவனுடைய ராஜ்யம். ஓ உலகத்துக்கு நாம அல்ல, உலகத்துக்கு நாம இருக்கிறதுக்காக தேவன் நம்மளை அழைக்கல. ஹல்லேலூயா. நம்ம ஹல்லேலூயா இந்த சொந்தம் கொண்டாடுறதுக்காக அழைக்கல, இங்க நம்ம ஆரம்பிக்கிறதுக்காக அழைக்கல. தேவனுடைய ராஜ்யம். ஓ தேவனுடைய ராஜ்யத்திற்காக அழைத்திருக்கிறார். ஓ அந்த மகிமை, ஓ அந்த மகிமைக்கு நாம பங்குள்ளவராக ஆக்கும்படியாக தேவன் நம்மளை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய பாக்கியம். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம், எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்காக ஒப்பு கொடுப்போம். தேவன் நம்மளுக்கு அந்த தேவனுடைய ராஜ்யத்தை கொடுத்திருக்கிறார். ஓ இதுதான் அவர் ராஜாதி ராஜா. ஓ நம்மள ராஜாவாக தேர்ந்தெடுக்கிறார். ஆகவேதான் ராஜாதி ராஜாக்களுக்கு ராஜாவாக இருக்கிறார்.
ஓ நம்மை ராஜாவாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். ஓ வெளிப்பட்டு 1:6 ஓ நம்ம ராஜாக்களாகவும் ஆசாரியராகவும் தேர்ந்தெடுத்திருக்கிறார். எதற்காக எதற்காக தேவன் ராஜ்யத்திற்காக. தேவன் சேர்த்துக் கொண்டிருக்கிறார் நம்முடைய பிள்ளைகளை ஓ நம்முடைய ஜனங்களை ஓ அவர் பிரித்தெடுத்து ஓ நம்முடைய ராஜ்யத்திற்கு ஓ அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். இடையில பல தடைகள் வரலாம், பல இன்னல்கள் சோதனைகள் வரும். எல்லாவற்றிலும் இருந்து தேவன் ஜெயமெடுக்க கிருபை செய்கிறார். இடுக்கமான வாக்கு வழிகிறவனே அது ஒரு இடுக்கமான வாக்கு. ஆமை அது ஒரு இடுக்கமான வாசல் தான். ஓ கடினமான பாதை எல்லாவற்றையும் தாங்குற பலன் தேவன் தருகிறார். இந்த நேம் ஆஃப் பலத்தின் மேல பலன் அடைய செய்கிறார். ஓ தருகிறார். பலனை கேட்போம். ஓ ஏசப்பாகிட்ட பலன் கேளுங்க, தேவனிடத்துல பலன் கேளுங்க. ஆண்டவரே நான் தேவன் ராஜ்யத்தை ஓ எனக்கு பலன் தாங்கப்பா, பலன் தாங்க கேளுங்க. எல்லாரும் கேளுங்க, எல்லாரும் சத்திரங்களை ஓ தேவன் நம்மளுக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார். ஓ வசனத்தின் மூலமாக காட்டிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் ஓ நாம் அதை மறந்து விடுகிறோம். நாம் அந்த சிச்சுவேஷன்ல மறந்து விடுகிறோம். ஏன் மறக்கிறோம்? அந்த நேரத்தில் தான் வசனத்தை சொல்லி நிறுத்த வேண்டும். தந்திரங்களை அழிக்கணும். தேவனுடைய வார்த்தை கொண்டு ஓ வசனத்தை கொண்டு ஹல்லேலூயா ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆமென். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே மனுஷகுமார் வெளிப்பட்டார். அழிக்கதான் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா. வளர விருதுகள்ல அவனை விட்டு வேடிக்கை பார்க்கறதுக்காக அல்ல, அவனை விட்டு நம்ம வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். அவனை அழிக்கணும். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் அவன் கிரியைகள் கொண்டு வருகிறான். ஓ தந்திரங்கள் மூலமா கொண்டு வருகிறான். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமாக, ராஜ்யம் தடை பண்ணணும். அதற்காக பூச்சைகளை கொண்டு வருகிறான். அந்த கிரியைகளை அழிக்கணும், முறியடிக்கணும். ஓ இந்த நேம் ஆஃப் ஜீசஸ் எல்லாரும் ஒருமனப்பட்டு எது தடையா இருந்தாலும் அது அழிக்கணும். இந்த நேம் ஆஃப் அதுதான் தந்திரம், அதுதான் அவனுடைய சூழ்ச்சி. அவனுடைய டார்கெட் தேவனுடைய ராஜ்யம் தடை பண்ணணும், தேவ சித்தம் தடை பண்ணணும். அவ்வளவுதான் அல்டிமேட் கோல். வேற ஒண்ணும் கிடையாது அவனுக்கு. ஓ இந்த பிள்ளைகள் தேவனுக்காக வாழுறாங்கல்ல, இவனை தடை பண்ணணும். ஓ இவனை தடை பண்ணி போயிட விடக்கூடாது. ஓ ஆமா முறியடிக்கணும். ஹல்லேலூயா. இதுதான் தேவன் ரகசியத்தை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஆமென். ஆவில எல்லாரும் தேவன் உங்களோட பேசிக் கொண்டிருக்கிறார். ஆவியில அந்த முறியடிங்க, ஆவியில அந்த கிரியைகளை முறியடிங்க. உங்களுக்கு சிந்தனைகளை முறியடிங்க.
வழியே இல்ல. தேவனால கூடாத காரியம் எதுவுமே இல்ல. விசுவாசித்தால் நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். மகிமை உங்களை வெளிப்படட்டும். மகிமை உங்க குடும்பங்களுக்கு வெளிப்படட்டும். விசுவாசிக்கிற உங்க குடும்பங்களுக்கு அந்த மகிமையை காணட்டும். காணும்படி செய்யட்டும். எல்லா விஷயத்திலும் மகிமை காணணும். எல்லா விஷயத்திலையும் தேவனுடைய மகிமை வெளிப்படும். ஆராதனை யோவான் 5ஆம் அதிகாரம் யோவான் 5 5ல 2ல இருந்து பாத்தீங்களா? யோவான் 5:2 2 எபிரேய பாஷையிலே போதும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹலோ, கேக்குதா? சவுண்ட் சரியா கேட்கல. கவனிங்க. மியூட்ல போட முடிஞ்சா மியூட்ல போட்டு கவனிங்க. நல்லா கவனிங்க. இப்போ இந்த நாளிலே தேவன் நம்மோடு பேச போகிற காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குளத்தின் அருகே என்ன யாரெல்லாம் இருந்தாங்களாம்? குருடர், சப்பானிகள், சூடின உறுப்புடையவர்கள், எல்லா வியாதியஸ்தர்களும் அந்த குளத்தின் அருகே படுத்து கொண்டே இருந்தார்கள். அவங்க என்னத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அப்போ தண்ணீர் கலங்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வெயிட் பண்றாங்க. தண்ணீர் கலங்குனா அவங்க அதுல போய் இறங்குனா வியாதி குணமடையும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். அதனால அதுக்காக காத்திருக்காங்க. அப்போ அந்த இடத்துல ஒரு 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 சப்பானி இருந்தார். அப்போ அவர் எத்தனை வருஷம் வியாதி கொண்டிருந்தார் சொல்லுங்க? 38 வருஷம் ஒரு சப்பானி இருக்கிறாரு. அவர் படுத்துட்டு இருக்கும் போது எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனா இயேசு அவனை கண்டு, இயேசு படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதியஸ்தன் என்று அறிந்து அவனை நோக்கி சொஸ்தமாக்க வேண்டும் என்று
விரும்புகிறாயா என்று கேட்டார். Read the 6th verse, Daisy-ma. John 5:6. When Jesus saw him lie and knew that he had been now a long time in that case, he saith unto him, Wilt thou be made whole? What? Wilt thou be made whole? Will thou be made whole? Next verse. The important man said and answered him, Sir, I have no man when the water is troubled to put me into the pool, but while I am coming, another steppeth down before me. அப்போ நீ சொஸ்தம், will thou be made whole? நீ சொஸ்தம் ஆக விரும்புகிறாயா அப்படின்னு ஆண்டவர் பார்த்து கேட்கிறாரு. யார பார்த்து கேட்கிறாரு? இந்த சப்பானியா இருக்கிற மனிதனை பார்த்து கேட்கிறார். அப்ப கேட்கும் போது அவனுக்கு புரியல ஆண்டவர் என்ன கேட்கிறாரு. will thou be made whole? நீ சொஸ்தமாக விரும்புகிறாயா? ஆனா அதற்கு வியாதிஸ்தன் என்ன சொல்றாரு? தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை, நான் போகிறதுக்குள்ளே வேறொருவன் எனக்கு முந்தி இறங்கி விடுகிறான் என்றான். அப்படி சொல்லும் போது அப்பதான் இயேசு சொல்றாரு, நீ எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அவன் காலை வேளையில ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறார் பாத்தீங்கன்னா, ஆண்டவர் யாரிடத்திலே வருவார், யாரிடத்திலே வந்து தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார், யாரை மீட்டெடுப்பார், யாரை குணப்படுத்துவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாருக்கு வாஞ்சை இருக்குதோ அவங்களுக்குதான். அல்லேலூயா, அல்லேலூயா. நீ சித்தமாக விரும்புகிறாயா அப்படின்னு கேட்கும் போது ஏன் ஆண்டவர் கேட்கணும்? உனக்கு விருப்பம் இருக்கான்னு ஏன் கேட்கணும் ஆண்டவர்? அல்லேலூயா. விருப்பம் இருந்தாதான், அதை செஞ்சாதான் அதனுடைய அருமை தெரியும். ஆமென். விருப்பம் இல்லாம ஒரு காரியத்தை செஞ்சோன்னா அதனுடைய அருமை புரியாது. அல்லேலூயா. எத்தனையோ 38 வருஷம் அங்க இருக்கிறாரு அந்த குளத்துக்கிட்ட. நிறைய பேர் இருக்கிறாங்க, நிறைய பேர் இறங்கி இறங்கி போயிடுறாங்க. ஏன்னா இவருக்கு சப்பானின்றதுனால இவரால இறங்க முடியல. அந்த தூதன் தேவ தூதன் கலக்கும் போது அந்த இடத்துல இறங்கி போறவங்க சுத்தமாய் வீட்டுக்கு போயிடுறாங்க. ஆனால் இவரோ தன்னை இறக்கி விட யாரும் இல்லையோ என்று தவித்து கொண்டிருக்கிறார். ஐயோ, என்னை இறக்கி விட யாருமே இல்லையே, ஐயோ எனக்காக செய்யறதுக்கு யாருமே இல்லையே. இப்படிப்பட்ட ஒரு ஏக்கம் அந்த ஒரு சப்பானிக்குள், அந்த ஒரு மகனுக்குள் எத்தனை வருஷம் இருந்ததுங்க? 38 வருஷம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நல்ல கவனிங்க. அப்போ எவ்வளவு ஏங்கி இருப்பார் அந்த குருடன், அந்த சப்பானி. 38 years he was longing for someone to help him. யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா? யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்று ஏங்கி கொண்டிருந்த ஒரு மனிதனிடத்திலே தேவன் அப்போ யார் அப்படி இந்த காலை வேளையிலே தேவன் சொல்லுகிறார். அப்ப அவரை பார்த்து நாமளும் அதே மாதிரிதான், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம், நான் பரலோகத்துக்கு வரணும், நரகத்துக்கு போக கூடாது, என்னை மீட்டெடுங்கன்னு சொல்லி யார் ஏங்குறாங்களோ அவர்கள் அட்டையிலே தேவன் வருவார். ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்க கிட்ட எல்லாம் தேவன் வரல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா அவங்க எல்லாம் என்ன யோசிச்சாங்க? அவங்களால என்ன முடியும் அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. அதனாலதான் அவங்க கிட்ட தேவன் வரல. ஆனா யார் கைவிடப்பட்ட நிலைமை, விடாய்த்து போன நிலைமை, ஐயோ எனக்கு யாருமே உதவி செய்ய இல்லையோ என்ற நிலைமை, இப்படிப்பட்டவர்களை தேவன் கண்டு யாரு வாஞ்சிக்கிறாங்களோ அவங்களிடத்துல தேவன் இந்த காலை வேளையில வருகிறார். ஆமென். அவர் வருவார். யாரெல்லாம் வாஞ்சிக்கிறீங்களோ அவங்களிடத்துல தேவன் கேட்பார், என்ன வேணும், உனக்கு என்ன செய்யணும், நானு உனக்கு சுத்தமா இருக்கிறதா, நான் உதவி செய்யலாமா அப்படின்னு கேட்கிறார் ஆண்டவர்.
அப்ப கூட பாருங்க அந்த குருடனுக்கு ஒரு விஷயம், அந்த குருடன் சாரி, அந்த சப்பானிக்கு என்ன தெரியல, ஏசப்பா வந்திருக்கிறாருன்னு தெரியல. ஆமென். ஏசப்பா தான் வந்திருக்கிறாருன்னு தெரியாம அவர் என்ன சொல்றாரு, என்னை கொண்டு விடுறதுக்கு யாரும் ஆள் இல்ல, ஏசப்பா கிட்ட இருக்குது வல்லமைன்றது அவருக்கு புரியல. ஆமென். அல்லேலூயா. அப்போ அவர் என்னை கொண்டு விடுறதுக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லும் போது உடனே ஏசப்பா தன்னுடைய வல்லமையை விளங்க பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்படி அறியாமையிலே யாரெல்லாம் ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் யார் என்று தெரியாதவர்களுக்கு ஒருவேளை தேவன் வந்து பேசுறாருன்னே தெரியல, கேட்கிறாருன்னே தெரியலன்றவங்களுக்குதான் தேவன் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார். ஆனா தேவன் என்னால எல்லாம் முடியும், என்னால எல்லாம் முடியும் நினைச்சு நம்ம அவரிடத்துல தெரிஞ்சும் போகாம வாஞ்சிக்காம இருந்தோம்னா எப்படி வருவாரு இயேசு? எப்படி வருவாரு? எப்படி குணமாக்குவாரு? குணமாக்க மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆகையால் இந்த நாளிலே நம்ம என்ன கத்துக்கணும்? What should we learn? What should we learn from this? நம்ம என்ன பண்ணணும்? வாஞ்சிக்கணும். ஏசப்பா வாங்க, எனக்கு என்னதான் இருந்தாலும் நீங்க இல்லாம என்னால ஒண்ண முடியாது. ஆமென். நீங்க தான் வரணும், நீங்க தான் எல்லாம் செய்யணும், உங்களதான் நம்பி இருக்கிறேன், நீங்க வாங்க. அவர் எப்படி வருவாரு தெரியாது. எப்படினாலும் வந்து என்னன்னாலும் காரியங்களை அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஒரு செகண்ட் தான் அவர் வந்துட்டாருன்னா எல்லாம் மாறும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உடனே ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு நான் போகணும்னு நினைக்கிறேன், எனக்கு கொண்டு விடுறதுக்கு ஆள் இல்லையேன்னு அவர் ஏங்கி சொல்லும் பொழுது வியாதியஸ்தன் ஆண்டவரை நோக்கி அப்படி சொல்லும் போது இயேசு சொல்றாரு, எழுந்துரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த மனுஷன் சுஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். ஆனா நீங்க அதுக்கப்புறம் கீழே ஒரு வசனம், அதுதான் முக்கியமான வசனம். உடனே தேவாலயத்துல இயேசு 14வது வசனத்தை வாசி. 14 14th verse. அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானதொன்றும் உனக்கு வராதபடி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே என்றார். Read out Daisima, 14th verse. After Jesus findeth him in the temple and said unto him, Behold, thou art made whole. Sin no more, lest a worse thing come unto thee. Amen. Sin no more, lest a worse thing come unto thee. ஒரு விசை தேவன் தூக்கி எடுத்தாருன்னா அடுத்து அவர் விரும்புகிறது என்னதுங்க? அடுத்து திரும்பியும் நம்ம என்ன செய்யக்கூடாது? அல்லேலூயா. திரும்பியும் அந்த கேடானது நடவாதபடிக்கு இனி நீ பாவம் செய்யாதேன்னு சொல்றார். ஆமென். ஒரு விசை அவர் தூக்கி எடுப்பார். ஆமென். ஆனா மறுபடி திரும்பி அதே பாவத்தை நாம் செய்வோமானால் அவர் என்ன பண்ண மாட்டாரு? திரும்பியும் நம்மள திரும்பி பார்க்க மாட்டார். ஹல்லேலூயா. கேடானது அதான் blessed. No worse thing happen. என்ன Daisima, read it out. 14. But sin no more, lest a worse thing come unto thee. Lest the worst thing come unto thee. Worst thing. இன்னும் கேடானது ஒன்றும் நடவாமல். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில அதுதான் நம்ம தியானிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார். ஒரு தடவை நம்ம ரட்சிப்புக்குள்ள தேவன் நடத்திட்டார்னா மறுபடியும் நம்ம என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. மறுபடி பாவம் செஞ்சோன்னு சொன்னா என்ன நடக்கும்? கேடானது நமக்கு நடக்கும். அப்போ ஒரு தடவை நாம ரட்சிக்கப்பட்டு பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொண்டு அபிஷேகம் பெற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றுக்கொண்டு தேவனுக்குள்ள வந்துட்டோம்னு சொன்னா மறுபடியும் நம்ம என்ன செய்யக்கூடாதுங்க? பாவம் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. திரும்பி திரும்பி நாம் பாவம் செய்வோமானால், அதுதான் வசனம் ரொம்ப தெளிவாய் சொல்லுது. அடிக்கடி சத்தியத்தை அறிந்து மனப்பூர்வமாய் நாம் பாவம் செய்தோம்னா என்ன நடக்கும்? அதுக்கு செலுத்தத்தக்க வேற வழி இல்லாமல் வரும்போது அதிக பயத்தோடு என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். என்னத்துக்கு காத்திருக்கணும்? ஆக்கினை தீர்ப்புக்காக தான் நம்ம காத்திருக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தியத்தை அறிந்து மறுபடியும் பாவம் செய்வது மிக மிக தவறு. ஹல்லேலூயா. அத தேவன் ஒருபோதும் விரும்புகிறதில்லை. ஹல்லேலூயா. சில டைம்ல நம்ம பலவீனத்துல செய்யலாம், மன்னிப்பு கேட்டு விட்டுறோம். சும்மா சும்மா ஆண்டவர் மன்னிப்பார், எவ்வளவு தடவை பாவம் செய்தாலும் தேவன் மன்னிப்பார். இதெல்லாம் ரொம்ப தப்பு. இது தேவன் அப்படி சொல்லியே கொடுக்கல. ஹல்லேலூயா. சத்தியத்தை செய்து தெரிஞ்சு மனப்பூர்வமா பாவம் செஞ்சா மன்னிப்பே கிடையாதுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால மிகவும் ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். இந்த காலை வேளையிலே தேவன் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறார்? முதலாவது, யார் அவரை வாஞ்சித்து கேட்கிறார்களோ அவர்களுக்கே விடுதலை. ஆமென். விடுதலை என்பது எல்லாருக்கும் இல்ல. அந்த குளத்துல எத்தனையோ பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. பட் ஜீசஸ் நெவர் வென்ட் டு them. தேவன் அவர்களிடத்திலே போகவில்லை. ஹல்லேலூயா. 38 வருஷமாய் கடந்த அந்த வியாதியஸ்தன் சப்பானி, அவனிடத்தில் தான் தேவன் போனார். Jesus went only to this particular man. Why? He had a desire in his heart. அவருக்கு என்ன இருந்தது? அவருக்குள்ளே வாஞ்சை இருந்தது. என்ன வாஞ்சை? ஐயோ, எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா? So Jesus himself came down to help him. யார் எனக்கு உதவி செய்வாங்கன்னு ஏங்குற ஒவ்வொருவரா யாரா இருந்தாலும் உங்கள் இருதயத்தை தேவன் அறிந்திருக்கிறபடியால் தேவன் தாமே இறங்கி வந்து நமக்கு உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களிடத்திற்கு அவர் என்ன பண்றாரு? சொல்லுங்க பார்க்கலாம். நியாயம் செய்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. நியாயம் விசாரிக்காமல் இருப்பாரோ? அவர் நிச்சயமாய் நியாயம் விசாரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தெய்வம் நம் தெய்வம்ங்க, சும்மா இல்ல. He is such a wonder working God, powerful God, very gracious God, righteous God. அவரை போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்துல இல்லங்க. ஹல்லேலூயா, ஆமென். அவர் அவ்வளவு நல்ல தெய்வம். ஏன் அவர் என்ன பண்றாரு? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் என்ன பண்றாரு? அவர் நியாயம் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். அப்படிதான் இந்த வாஞ்சை இருக்கணும். வாஞ்சை இல்லாம யாரும் கம்பல் பண்ணி வரக்கூடாது. அது மாதிரி கம்பல் பண்ணி எல்லாம் தேவன் யாரையும் கூப்பிட மாட்டார். He will never compel anyone. யாரையும் அவர் ஃபோர்ஸ் பண்ண மாட்டார். எத்தனையோ பேர் இருந்தாங்க, அவங்க கிட்ட எல்லாம் போனாரா? போக மாட்டார். இயேசு நம்ம கிட்ட வரணும்னா நம்மளுடைய இருதயத்தின் வாஞ்சையை அவர் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நம்ம இருதயத்தின் வாஞ்சை எப்படி இருக்குது? ஹல்லேலூயா. நம்ம எப்படி இயேசுவை நேசிக்கிறோம்? ஏசப்பா, நீங்க எவ்வளவு கேக்குறீங்களோ அவ்வளவு வருவார். நீங்க கொஞ்சமா ஏசப்பா வாங்குவாங்கன்னா கொஞ்சம் தான் வருவார். அதிகமா வாங்குவாங்கன்னு சொன்னீங்கன்னா அதிகமா வருவாரு. ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆவியானவர், எனக்கு இது போதாது ஏசப்பா, இன்னும் என்னை வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்கன்னா இன்னும் வல்லமையா பயன்படுத்துவார். இல்ல இது எனக்கு போதும்னு சொன்னா விட்டுடுவார். That's it. அவ்வளவுதான். He is such a God who never compels anyone. அவர் வாஞ்சைகளை பொறுத்துதான், அவர் பார்த்துதான் எல்லா காரியத்தையும் செய்வார். அவன் ஆனா ஒன்ஸ் அவர் கொடுத்தாருன்னா அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, இனி கேடானது ஒன்றும் நடவாமல், lest worst thing happens. நீ என்ன பண்ணக்கூடாது? sin no more. பாவம் செய்யாதே. அப்போ இந்த காலை வேளையில நமக்கு இருக்கிற என்ன சரீர வியாதியா இருந்தாலும் சரி, சரீர பிரச்சனைகளா இருந்தாலும் சரி, வியாதிகள் எல்லாம் சுத்தமாக்க தேவன் வல்லமையுடையவரா இருக்கிறாரா?
அந்த வியாதி எது நிமித்தம் வருது? பாவத்து நிமித்தம் வருதுன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். வியாதி எது நிமித்தம் வருது? பாவம் செய்வதுனாலதான் வியாதி வருது. ஹல்லேலூயா. நமக்கு வியாதி இருக்கா? நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம கிட்ட ஏதோ பிரச்சனை இருக்கு. So இன்றைக்கு மனம் திரும்புங்கள். பாவத்தை ஒப்புக்கொடுங்க. பாவத்தை ஒப்பு கொடுக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா இயேசு உங்ககிட்ட வருவார். ஆமென். இயேசு வருவார். அப்ப அந்த வியாதியஸ்தர் குளத்தின் அந்த 38 வருஷம் அவர் என்ன பண்ணிருப்பாரு? அழுது அழுது, ஐயோ எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, உதவி செய்ய யாருமே இல்லையே. அவர் என்ன பண்ணாரு? அழுதுட்டே இருக்கிறாரு. சோ 38 வருஷம் அழுத பிற்பாடுதான் இயேசு வராரு. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ நீங்க நானும் சும்மா 1 நாள் 2 நாள் ஆண்டவரே மன்னிச்சிருங்க அப்படின்னா மன்னிச்சிருவாரா? எவ்வளவு நம்ம கேட்கணும் மன்னிப்பு. ஹல்லேலூயா. நாம் செய்த பாவத்துக்கு நாம அழுது உண்மையாய் மன்னிப்பு கேட்கும் பொழுதுதான் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுதுதான் இயேசு நம்மிடத்துல வருவார். அதுவரை இயேசு நமக்கு உதவி செய்ய மாட்டார். ஹல்லேலூயா. 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 ஆமா. இன்னொருத்தவங்க ஜெபிச்சா நம்மளுடைய பாவம் நீங்காதுங்க. இன்னொருத்தவங்க ஜெபிச்சா இயேசு கிட்ட வரமாட்டாரு. ஜெபத்துல உதவி செய்யலாம், ஆனா நம்ம வாஞ்சிக்கணும். ஆமென். நம்ம வாஞ்சிக்கணும், நம்ம ஜெபிக்கணும், நம்ம அறிக்கை செய்யணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி இயேசு நிச்சயமாக வந்து அவர் என்ன பண்ணுவாரு? நம்மள விடுதலை ஆக்குவார். ஆமென். ஹல்லேலூயா. 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 இந்த காலையிலே தேவன் பேசின இந்த வார்த்தைகள் நம்மளுடைய இருதயத்திலே கிரியை செய்யும்படியாக அப்போ இந்த வார்த்தைகளை கொண்டு ஒப்பு கொடுத்து ஜெபிங்க பார்க்கலாம். 2 நிமிஷம் எல்லாரும். இயேசுவே, நீங்க பேசின இந்த வார்த்தைகளுக்கு அப்பா அப்ப நம்ம இப்ப என்ன ஆண்டவர் இந்த காலை வெளில சொல்லி கொடுக்குறாருன்னா ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம எல்லாருக்காக ஜெபிக்கிறோம் இல்லையா? நம்ம ஆண்டவரே இந்த ஆத்துமாவை ரட்சிங்க, அந்த ஆத்துமாவை ரட்சிங்க, மனமிறங்குங்கன்னு அவரை கேட்கிறோம். மனமிறங்குங்கன்னு. ஐயோ, அந்த ஆத்துமாக்குள்ள வாஞ்சியை உண்டு பண்ணுங்கன்னு சொல்லணும். என்ன சொல்லணும்? அந்த ஆத்துமாவுக்குள்ள வாஞ்சியை உண்டு பண்ணுங்க ஏசப்பா. வழி கிடையாது. வாஞ்சைகளை விருப்பங்களை உண்டு பண்ணுகிறவர் யார்? யாரு? தேவன் தான். அப்போ எந்த ஆத்துமா பிரச்சனையில இருக்குதோ அந்த ஆத்துமாவுக்குள்ள ஆண்டவரே வாஞ்சையை உண்டு பண்ணுங்க, விடுதலை ஆகணும்ன்ற வாஞ்சை வரணும். தனக்கு இந்த பிரச்சனை இருக்குதுன்ற அந்த பிரச்சனைய உணர்ந்து அந்த வாஞ்சை வந்தாதான் என்னை இயேசு விடுவிப்பாருன்ற வாஞ்சை வந்து இயேசுவை நோக்கி அந்த ஆத்துமா கதறணும். கதறினாதான் ஆத்துமாவுக்கு விடுதலை. அல்லேலூயா. நம்ம ஜெபிச்சு அந்த ஆத்துமாவுக்கு விடுதலை தர முடியாது. ஆண்டவர் ஹெல்ப் பண்ண முடியாது. ஆமென். நம்ம செய்யறோம் ஜெபம், ஆனா அந்த ஆத்துமா எப்படி இருக்கு அதே பாப்பார்ல தேவன். அல்லேலூயா. அந்த ஆத்துமாவுக்கு வாஞ்சை இல்லைன்னா எப்படி உதவி செய்வார்? எப்படி தேவன் போவார்? ஆமென். இந்த நாளில எல்லாரும் ஒப்புக்கொடுங்க. தேவன் நமக்கு சொல்லி கொடுக்கிறார் பாருங்க. இந்த காலை வேலையில நம்ம எப்படி ஜெபிக்கணும் என்பதை நம்மளுக்கு தேவன் சொல்லி கொடுக்கிறார். Hallelujah. God is teaching us how to pray for the unsaved souls, for the perishing souls. Hallelujah. எல்லாரும் ஜெபிங்க. நமக்குள்ளே இந்த வாஞ்சை இருக்கணும். ஏசப்பா, என்னை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்தும்படியாக எனக்கு வாஞ்சை இருக்கு. என்னை இன்னும் வல்லமையாய் பயன்படுத்துங்க. இன்னும் அநேகரை உமக்குள்ள கொண்டு வரும்படியாக என்னை மாற்றுங்க. எல்லாரும் சொல்லுங்க. வாய்களை திறந்து ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை வேளையிலே தேவன் உங்களை வல்லமையாய் பயன்படுத்தப்படுகிறார். உங்கள் வாஞ்சை விருப்பங்களை தேவன் அறிந்து இருக்கிறார். உங்கள் வாஞ்சை விருப்பத்தின்படிதான் அவர் எல்லாவற்றையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் ஒப்பு கொடுத்தால் ஒழிய, நீங்கள் வாஞ்சித்தால் ஒழிய ஒன்றும் நடைபெற போவதில்லை.
எல்லாம் அன்மியூட் பண்ணிட்டு ஜெபிங்களேன். எல்லாம் அன்மியூட் பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் ஜெபிங்களேன். ஹalleluya. சத்தத்தை உயர்த்தி ஹalleluya ஹalleluya. வாயில திறந்து தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. தேவனிடத்துல ஒப்பு கொடுங்க. இயேசுவே வாஞ்சைகளை உண்டு பண்ணுகிற தேவன் தாமே. அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்கு வாஞ்சையை உண்டு பண்ணுங்க. தாங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்ற வாஞ்சை தேவன் ஒவ்வொரு ஆத்துமாவுக்குள்ளும் உண்டு பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். Hallelujah, hallelujah, hallelujah. தேவாதி தேவன் இறங்குங்க, இறங்குங்க. அப்போ இந்த வாஞ்சை விருப்பம் ஒவ்வொருத்தருக்குள்ள வரணும். முதல் குஸ்தான் தேவன் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த வாஞ்சை விருப்பம் அழிந்து போகிற ஆத்துமாக்களிடத்துல வரணும். அதன் மூலமாக அவர்கள் தேவனை நோக்கி கதவுன்னு சொல்லிட்டு சலினா சிஸ்டர் ஜெபிக்கிறீங்களா? சலினா சிஸ்டர் பிரகாரமாய் வருஷமா அந்த இடத்துல அவனை சந்திப்பா ஆண்டவரே. யாரெல்லாம் கர்த்தாவே முடங்கி இருக்கிறாங்களோ, யாருக்கு வாஞ்சை இருக்கிறது அவர்களிடத்துல கர்த்தர் பிரவேசிக்கிற தேவனாய் இருக்கிறப்பா. இந்த நாளிலே ஆத்துமாக்கள் ஆண்டவரே சத்தமா ஜெபி. இப்படிப்பட்ட ஆத்துமாக்கள் அப்பா நீங்க சந்திக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவனாகிய கர்த்தர் இவர்களுக்கு வழிபாடுகளை நீங்க திறக்கிறோம். அவர்கள் தங்கள் வீடுகளிலே அப்பா அவங்களை ஏற்றுக்கொள்ளவும் கர்த்தாவே சப்பா வாஞ்சியோடு கர்த்தாவே உங்களை ஏற்றுக்கொள்ளவும் அப்பா இப்படிப்பட்ட ஆத்துமாக்களுக்கு கர்த்தாவே தேவனாகிய கர்த்தர் ஆண்டவரே நீங்க அப்பா நீங்க கடந்து போங்க சுவாமி. நீங்க கடந்து போங்க ஆண்டவரே. இப்படிப்பட்ட ஆத்துமாக்களை சந்திக்க நீங்க கடந்து போங்க. விலகி கொண்டிருந்தோம் ஆண்டவரே. தட்டி கொண்டு போய் விட யாருமே இல்லை என்று சொல்லுவோம். என் தேவனாகிய கர்த்தர் நீங்க இந்த நாளில் சந்திக்க வேண்டுமா என்று ஜெபிக்கிறோம். அல்ல கட்டாயத்தினால் அல்ல ஆண்டவரே. அப்பா உங்கள் வாழ்க்கையா என்னை தேடுகிற இருதயமாக இருதயமாக கர்த்தர் மாத்திரம்தான் எனக்கு ஒத்தாசை தர முடியும் என்று சொல்லி வாஞ்சையா இருந்து உண்மை நோக்கி கூப்பிடணும்ப்பா. அப்படிப்பட்ட இருதயங்களை உண்டாக்குங்க சுவாமி. உண்டாக்குங்க. அதுக்கு தடையாக சொல்லாத காரியங்கள் இயேசுவின் நாமத்தினால அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. தேவனாகிய கர்த்தர் அப்படிப்பட்ட இருதயங்கள் இந்த காலையில தேடி போங்கப்பா. இயேசுவே போங்கப்பா. இந்த உலகத்துல அப்பா ஆண்டவரே உண்மை தவிர விடுதலை ஆக்கக்கூடிய ஒரு தெய்வம் இல்லை சுவாமி. உண்மை போல அப்பா உண்மை தவிர ஆண்டவரே வியாதிகளை குணமாக்குகிற தெய்வம் ஒருவரும் இல்லை என்று அறிந்து கொடுங்கப்பா. நீங்க வெளிச்சமாய் வந்திருக்கிறீங்க. இருளில் இருக்கிற ஆதிக்கத்தில் இருக்கிற ஜனங்களை வந்திருக்கிறீங்கப்பா. பாவிகளை ஆண்டவரை ரட்சிக்க வந்திருக்கிறீங்க. அவர்களை வந்திருக்கிறீங்கப்பா. தூரத்திலிருந்து வரும்பொழுது
இடத்துல எவ்வளவு வல்லமை உண்டு என்பதை அவன் அறியாதபடி தேவன் அவனோடு கூட மனம் இறங்கி கரையாமல் இருக்கிறாயே சொல்லி மனம் இறங்கினீங்க சுவாமி. குணப்படுத்துவார் என்பதை அறியாதபடி எத்தனையோ இடத்துல நீங்க கடந்து போனாலும் உங்களுக்கு இப்படிப்பட்ட வல்லமை உண்டு என்பதை அறியாதபடிக்கு கண்கள் அடுவரை குருடாக்கி எல்லாரும் சேர்ந்து குணப்படுத்த முடியும் ரட்சிக்க முடியும் என்பதை அவர்கள் அறிந்த தேவன் கிருபை தாங்கப்பா, கிருபை ஆத்மாக்கள் என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஓடி வரணும்ப்பா, ஓடி வரணும்ப்பா, அவர்கள் கால்கள் ஓடி வரணும்ப்பா, என் தேவனை தேடி ஓடி வரணும்ப்பா. ஓ இப்படிப்பட்ட ஆண்டவரை கிருபை இந்த நாளிலே கொடுங்கப்பா. ஓ நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா, அவர்களுக்காக நாங்கள் பிரயாசப்பட்டு ஜெபிக்கிறோம். எங்களால ஜெபத்தான் பண்ண முடியும் அப்பா. கிரியை நீங்க ஒருவர் மாத்திரம் அப்பா. ஆத்துமாக்கள் பாதாளத்தில் போகாத காரியங்களை செய்ய நீங்க வல்லவர் சுவாமி, வல்லவர் அப்பா. நாங்கள் நம்பி ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக செபிக்கிறோம் ஐயா. ஆத்துமாக்கள் சுவாமி, ஓ எவ்வளோ பேர் ஜெபித்தாலும் ஆண்டவரை கடின இருதயங்களை கொண்டிருக்கிற ஆத்துமாக்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்க நின்று விடுதலை ஜெபங்கள் வீணாய் போகக்கூடாது. நூறு மறுபடியும் பலன் தரணுமே ஆத்துமாக்களை இடத்துல கொண்டு வரணும். இந்த நாளிலே கர்த்தாவே 38 வருஷமா இருந்த மகனை நீங்க நினைவு கூர்ந்து போனீங்க சுவாமி. நீங்க இந்த நாளில் நினைவு கூறுங்க. நாங்க திரும்பவுமாய் நாங்கள் என் தேவன் கடந்து போங்கப்பா. நீங்க தான் செய்ய முடியும், எங்களால ஒன்றுமே இல்லை ஐயா. நீங்க தான் செய்ய முடியும் அப்பா. கரணத்துல நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இப்படிப்பட்ட ஆத்மாக்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. என் தேவனாக கர்த்தர் இந்த நாளிலே செபிக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல ஜபத்தை கேட்டு அப்படியாய் பதில் தர போற தயவுகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரப்பட்டத அடுத்த குறிப்பு என்னன்னா அனுஷியாவுக்காகவும் சுதாகருக்காகவும் இந்த வாஞ்சை விருப்பம் அவர்களுக்குள் வரணும். ஏன்னா நம்ம இத்தனை நாள் ஜெபிச்சோம், ஆனா இன்னைக்கு காலையில ஒரு புதுமையா வெளிப்பாடு கொடுத்து அவங்களுக்குள்ள வாஞ்ச வரணும்னு சொல்லி நம்ம ஜெபிக்கணும். அந்த வாஞ்சைகளை விருப்பத்தை விடு பண்ணுகிறவர் தேவன் தான். அதனால அந்த வாஞ்சை வந்தாதான் அவங்க தேவனை நோக்கி கூப்பிட முடியும். தேவனை நோக்கி கூப்பிட்டாதான் தேவன் வந்து அவங்களை விடுதலை ஆக்க முடியும். அதனால இதுக்காய் மாதா கணி சிஸ்டர் ஜெபி.
ஆமென் ராஜா. காலை வேளையில தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களோடு பேசுறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். 38 வருடம் அப்பான்மை தகப்பனே முடவனாய் இருந்த அப்பா ஸ்தோத்திரம் ராஜா. அந்த மகனுக்குள்ள ஒரு வாஞ்ச கர்த்தர் என்ன அப்பா தேடி வரும்போது ஆமென் நேசப்பா குணமாக்க விரும்புறாயான ஆமென் என்று சொல்லி அப்ப அந்த வாஞ்சையை அப்ப கொடுத்தது போல தேவனாகிய கர்த்தர் தாமே இன்றைய தினத்திலையும் ஹalleluya அப்பா அபிஷேகத்திலையும் பான்மை தகப்பனை சுதாகர் பிரதர்க்குள்ளையும் அந்த வாஞ்சியை நீங்க தாங்க இயேசுவே. ஆமென். நாங்க இதுல இருந்து விடுதலையாக விரும்புறோம். இந்த பாவ காரியத்திலிருந்து நாங்க விடுதலையாக விரும்பணும்னு அந்த வாஞ்சையை தாங்க இயேசப்பா. ஹalleluya ஹalleluya. தேவாதி தேவனே ஆமென். யார் விரும்புறாங்களோ அவங்களுக்குதான் விடுதலை கிடைக்கும். ஆமென் இயேசப்பா ஸ்தோத்திரம். அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னு விரும்புறவங்களுக்குதான் இயேசப்பாவால கிரியை செய்ய முடியும். ஹalleluya ஹalleluya ஆமென் இயேசப்பா. அந்த வாஞ்சையை அந்த அவர்களுக்குள்ள தருமடியாக அந்த காலை வேளையில ஜெபிக்கிறோம். நீங்க தேவாதி தேவன் தாமே ஏசப்பா ஒவ்வொரு ஜெபத்தையும் கேட்டு இந்த வாஞ்சையை அப்பா அவங்களுக்குள்ள ஊற்றுங்க ஏசப்பா. அந்த 2 பேருக்குள்ள இந்த வாஞ்சையை ஊற்றுங்க ஏசப்பா. பாவ பழக்கத்துல இருந்து விடுதலையாக என் தேவனாகிய கர்த்தர் தாமே ஏசப்பா ஸ்தோத்திரம். அந்த வாஞ்சையை ஊற்றுங்க. ஆமென் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹalleluya ஹalleluya அப்பா நீ தகப்பனே ஸ்தோத்திரம். யாருமே பாவத்துல இருக்க விரும்ப மாட்டாங்கதான். ஆனா தேவனாகிய கர்த்தர் தாமே ஏசப்பா ஆமென் ஏசப்பா அந்த பொல்லாத பிசாசானவன் ஹalleluya அவங்களுடைய அப்பா இருதயத்தை எல்லாம் கட்டி வைத்திருக்கிறான் ஏசப்பா. அந்த கண்களை எல்லாம் கூடாக்கி வைத்திருக்கிறான் ஏசப்பா. ஹalleluya அந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலையாக முடியாதபடிக்கு ஹalleluya அவங்களை கூடாக்கி வைத்திருக்கிறான் ஏசப்பா. ஹalleluya அவங்களுக்கு விரோதமாக 2 பேருக்கு விரோதமாக எழுந்து நிற்கிற அந்த பொல்லாத பிசாசு கிரியைகளை என் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டுகிறேன் ஏசப்பா. ஹalleluya இயேசுவே 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 அப்பா முதலாவது அவங்க ஆமென் இந்த வார்த்தையில வாஞ்சியா இருக்கணும் ஏசப்பா. வேத வசனங்களை வாசிக்கிறதுல வாஞ்சியா இருக்கணும் ஏசப்பா. ஹalleluya ஆமென் ஏசப்பா ஸ்தோத்திரம். அந்த விருப்பத்தை உங்க உள்ளத்துல தாங்க ஏசப்பா. ஹalleluya ஆமென். இந்த வார்த்தை உள்ள போகும்போது ஆமென் அப்பா துண்டு உணர்த்தப்பட்டவர்களாக ஏசப்பா ஸ்தோத்திரம். நான் இந்த பாவத்துல இருந்து விடுதலை அடையணும்னு சொல்லிட்டு ஏசப்பா அவங்க விரும்புவாங்க ஏசப்பா. அந்த வாஞ்சை நாவி இயேசுவே 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 ஹalleluya ஏசப்பா உங்களால மட்டும்தான் ஆமென் விடுதலை தர முடியும் ஏசப்பா. ஆமென் ரட்சிப்பு என்பது தேவனாகிய கர்த்தருடைய கரத்தில் உள்ளது. நீங்க அப்பா தகப்பனே ஹalleluya ஆமென் பாவிகளை ரட்சிக்கதான் நான் அந்த உலகத்துக்கு வந்தேன் என்று சொன்னீங்க. ஆமென் ஏசப்பா ஹalleluya பாவிகளை நீ நேசித்த தேவாதி தேவன் ஏசப்பா. ஹalleluya ஒவ்வொருவரையும் அப்ப இந்த 2 பேரையும் நீங்க நேசித்து அந்த பாவ பழக்கத்துல இருந்து விடுதலை ஆகும்படியாக ஆமென் நீங்க அந்த ஆவியை ஊற்றுங்க ஏசப்பா. அந்த வாஞ்சையின் ஆவி ஆமென் ஆண்டவரே நான் அந்த பாவத்துல இருந்து வெளியே வரணும்னு அந்த வாஞ்சிக்கிற அந்த ஆவியை நீங்க கட்டளையிடுவீராக இயேசுவே. ஹalleluya ஏசப்பா அப்பா தகப்பனே நன்றி நன்றி ராஜா நன்றி ராஜா. ஆமென் இந்த நிர்விசாரத்தின் ஆவி கொடுங்க. ஆமென் ஏசப்பா நிர்விசாரத்தின் ஆவி ஹalleluya ஹalleluya ஆமென் ஏசப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க இன்னும் அவங்க மேல அன்பா இருக்கிறீங்கிறத அவங்க உணரணும் ஏசப்பா. நீங்க அவங்க மேல ரொம்ப அன்பா இருக்கிறீங்கிறத அவங்க உணரணும். அன்பை உதாசீனப்படுத்தக்கூடாது ஏசப்பா. உங்க அன்பை உதாசீனப்படுத்தி தள்ளி விடக்கூடாது ராஜா. நீங்க சிலுவையில சிந்தின ஆமென் ஏசப்பா அந்த ரத்தத்தினுடைய அந்த அன்பு ஹalleluya ஆமென் அதை அப்பா உணரணும் ஏசப்பா. அந்த சிலுவை காட்சி அவங்க உணரணும் ஏசப்பா. நமக்காக தானே ஆமென் சிலுவையில அறைஞ்சாரு. நமக்காக தானே சிலுவையில இருக்கிறாரு. நமக்காக தானே அந்த கசையடிகளை பிச்சாரு. நமக்காக தானே கையில கால்களை ஆணிகளை கடாவை ஒப்பு கொடுத்தாரு. ஆமென் ஏசப்பா அவமானங்களையும் நிந்தனைகளையும் நமக்காக தானே ஏற்றுக்கொண்டாருன்னு அந்த சிலுவையினுடைய அன்பை அப்பா ஒவ்வொரு நாள் அவங்க நினைக்கிறேன் ஏசப்பா. சிலுவையின் காட்சிய அவங்களுக்கு காண்பித்தே அகோர காட்சிய சிலுவை அந்த அகோர காட்சியை பார்க்கணும் இயேசுவே. அந்த வாஞ்சை அதற்காக தானே அமேரிக்க போகுது பாவம் பழக்கத்திலிருந்து வெளியே வர இந்த கிருபையினால மட்டும்தான் ஏசப்பா அவன் பாவ பழக்கத்துல வெளியே வர முடியும் ஏசப்பா. தேவாதி தேவனே அப்பா அந்த வாஞ்ச அப்பா உங்க நெருங்கி வரணும். உங்க இடத்துல திட்டி வரணும் ஏசப்பா. ஹalleluya ஹalleluya நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஹalleluya 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 என் தேவாதி தேவனே ஆமென்
2 பேருக்குள்ளாகவும் ஒரு கனநித்திரை நாவி 2 பேருக்குள்ளாகவும் ஒரு கூட்டாட்டத்தின் ஆவி 2 பேருக்குள்ளாகவும் கீழ்ப்படியாமையின் ஆவி இயேசுவே நீ தேவாதி தேவனே நீங்க அதையெல்லாம் எடுத்து போட்டு ஏசப்பா நீங்க அப்பா உணர்த்துங்க நீங்க உணர்த்துங்க அந்த பாவத்தை குறித்து உணர்த்துங்க ஏசப்பா அல்லா எத்தனையோ பேர் ஏசப்பா மனம் திரும்பி சாட்சிகளாக நிற்கிறாங்களே எத்தனையோ பேர் ராஜா ஆமென் ஏசப்பா பொல்லாத பாவங்களிலிருந்து விடுதலையாக்கி இப்போ உங்களுக்காக சாட்சியாக இருக்கிறாங்களே ஏசப்பா எத்தனையோ வருடங்களாக குடிக்கு அடிமையானவங்க எல்லாம் அப்பா இந்த நிலத்துல இருக்கு அது அப்பா மனசுக்கு ஞாபகமே வரல அந்த பக்கமே நாங்க போகலன்னு சொல்லிட்டு நாளையே எழுதி ஜெபிக்கக்கூடிய அப்பா எத்தனையோ பேர் சாட்சி சொல்லியிருக்காங்களே நாங்க அதை கண்ணார பார்த்திருக்கிறோமே அப்போ உங்களால கூடாது ஒன்றுமில்லையே ஏசப்பா எத்தனையோ 45 வருடம் 50 வருடங்கள்லாம் குடிப்பழக்கத்துல இருந்தவங்க எல்லாம் விடுதலை பெற்று இந்த தினத்துல விடுதலையோடு ஆராதிக்கிறாங்களே அது போல தேவாதி தேவன் தாமே அப்பா சுதாகர் நீங்க சொல்லுங்க அந்த உள்ளத்துல இருந்து வாஞ்ச நானும் அது போல மாறணும் நானும் அது போல இருந்து விடுதலை ஆகணும்னு அது ஒரு வாஞ்சியை கொடுங்க ஏசப்பா அதே ஏசப்பா நமக்காக தானே எல்லாரும் ஜனங்களை ஏறெடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்பா அந்த வாஞ்ச ஆமே ஏசப்பா ஹல்லேலூயா ஏசப்பா ஆமே எதிர்பார்க்க கூடாது ஏசப்பா ஒரு வாஞ்சியோடு வரணும் ஏசப்பா ஆமே ஏசப்பா ஹல்லேலூயா அந்த வாஞ்சியை நீங்க தாங்க ஏசப்பா அந்த வாஞ்சியை நீங்க தாங்க ஏசப்பா உங்களால மட்டும்தான் ஏசப்பா ஹல்லேலூயா அந்த பொல்லாத பாவ பழக்கத்துல இருந்து விடுதலையாக்க முடியும் ராஜா நீங்க கிருபை செய்யுங்க ஏசப்பா ஹல்லேலூயா அனுஷியாவை கூட தேவனாகிய கர்த்தர் என் தேவாதி தேவன் உள்ளத்துல பேசுங்க அவளுடைய உள்ளத்துல நீங்க பேசுங்க ஏசப்பா ஹல்லேலூயா பொல்லாத பிசாசுக்கு வெளியே வரணும் ராஜா பொல்லாத பிசாசுக்கு வெளியே வரணும் ராஜா ஹல்லேலூயா இயேசுவே ஸ்தோத்திரம் 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 ஏசப்பா ஹல்லேலூயா வாஞ்ச அந்த சாபம் வரணும் ஏசப்பா ஆமே ஏசப்பா நான் பொல்லாத பாவத்துல நான் விழக்கூடாதுன்னு ஒரு வாஞ்ச வரணும் ஏசப்பா நன்றி நன்றி ராஜா நன்றியோடு சோதரிக்கிறோம் ஏசப்பா உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல கீழ்ப்படிதலின் ஆவியை தாங்க ஏசப்பா கீழ்ப்படிதலின் ஆவியை தாங்க ஏசப்பா ஆமே ஏசப்பா ஆமே ஊழியக்காரர்கள் சொல்றதை கேட்டு கீழ்ப்படிந்து அப்பா தன்னை தாங்களே ஒப்பு கொடுக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா ஹல்லேலூயா ஆமே ஊழியக்காரர்கள் மூலமாக இயேசுவானவர் பேசுகிறார்கள் விசுவாசிக்க அந்த ஒரு வாஞ்சியை தாங்க ஏசப்பா ஹல்லேலூயா ஆமென் ஏசப்பா என் தேவாதி தேவன் தாமே நீங்களே 2 பேரையும் தொட்டு ஹல்லேலூயா பரிபூர்ண விடுதலை தரும்படியாக ஹல்லேலூயா 38 வருடம் அப்பா உடவனாய் இருந்த மகனை இது ஒரே வார்த்தையினால இன்னைக்கு மகன் இனி பாவம் செய்யாதே என்று சொன்னீங்களே ஏசப்பா ஹல்லேலூயா உடனே எழுந்து நடக்கும்போது இந்த கால்கள் பலன் கொண்டது ராஜா ஆமே ஏசப்பா அது போல தேவனாகிய கர்த்தர் 2 பேரையும் நீங்க தொட்டு பரிபூர்ண விடுதலை தாங்க பாவம் செய்யாதபடிக்கு நீங்க பரிபூர்ண விடுதலை தாங்க நீங்க பரிபூர்ண விடுதலை தாங்க ஏசப்பா ஹல்லேலூயா நன்றி 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 ராஜா நன்றி ராஜா நீங்க ரொம்ப நல்ல தேவன் ஏசப்பா நீங்க ரொம்ப நல்ல தேவன் ஏசப்பா தேவத்தை இந்த உலகத்துல எங்கேயும் நாங்க பார்த்தது இல்லை ஏசப்பா ஆமே ஏசப்பா என் தேவாதி தேவன் தாமே ஒவ்வொரு நாளும் காலை வேளையில எங்களுக்கு தேவையான மன்னாவினால எங்களை திருப்தி ஆக்கிக்கிறீர் அதுக்காக ஸ்தோத்திரம் ஆமே நான் அதை கேட்கும் போது தேவனாகிய கர்த்தர் தாமே எங்களுடைய மனதிலையும் ஆமே ஒரு விடுதலை எங்களுடைய நாங்களும் அதை வாஞ்சிக்கிறோம் ஏசப்பா ஹல்லேலூயா உங்களிடத்துல இருந்து ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் இந்த பாவ பழக்கத்துல இருந்து விடுதலையாக நாங்களும் வாஞ்சிக்கிறோம் ஏசப்பா ஹல்லேலூயா அந்த வாஞ்சியை எங்களுக்குள்ளே தண்ணீரே அதற்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா ஏசப்பா நீங்க கிருபை செய்யுங்க நீங்க கிருபை செய்யுங்க ஆவியானவராக உதவி செய்யுங்க ஆண்டவரே ஆவியானவராக உதவி செய்யுங்க நீங்க சொல்லிருக்கீங்க உதவி செய்கிற ஆவியானவரே நீங்க உதவி செய்யுங்க ஏசப்பா இந்த 2 பேருக்கு நீங்க உதவி செய்யுங்க தகப்பனே ஹல்லேலூயா தேவனே அவரை பாதாள குழிக்குள்ள போகாதபடிக்கு நீங்க அவங்க 2 பேரையும் அப்பா எடுத்து மீட்டு கொள்ளுங்க ராஜா ஏசப்பா உமால கூடாத காரியம் ஒன்றும் இல்ல தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்று நாங்கள் காலை வேளையில விசுவாசிக்கிறோம் 100% விசுவாசத்துல நாங்க கொஞ்சம் கூட அப்பா நாங்க விசுவாசிக்கல ராஜா கொஞ்சம் கூட நாங்க குறையில ஏசப்பா நாங்க 100% விசுவாசிக்கிறோம் நீங்க 2 பேருக்கு பரிபூர்ண விடுதலை தந்துட்டீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் 2 பேரையும் நீங்க தொட்டுட்டீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் 2 பேருக்குள்ள அந்த வாழ்க்கையை தந்துட்டீங்க நாங்க விசுவாசிக்கிறோம் ஏசப்பா நன்றி நன்றி ராஜா ஆமென் சோதரி ஏசப்பா அந்த காலை வேளையில எங்களுக்கு புள்ள அந்த ஆவியை தந்து 2 பேர் காலை
அப்பா நீங்க பிரேயர் பண்ண எங்களுக்கு கிருபை பாராட்டினீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஜெபங்களை விண்ணப்பங்களை ஏறெடுக்கணும்னா கூட ஒரு கிருபை வேணும் ஏசப்பா. அந்த கிருபையை நீங்க தந்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்க கிருபை இல்லாம நாங்களால ஒரு துளி அளவு கூட நாங்க அசைய முடியாது ராஜா. நீங்க தான் அந்த கிருபையை தந்தீங்க, அதுக்காக ஸ்தோத்திரம் ஏசப்பா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. மீதியான வேலையை நீங்க பொருட்படுத்திக் கொள்ளும்படியாக என்னை பிரேஸ்புசன் மூலமாய் செபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. அப்படியா கட்டுள்ள ஆத்துமாக்கள் இப்போ யாரெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களோ, who are under the bondage of Satan, devil, இவர்களை தேவன் விடுதலையாக்கணும். அவர்களுக்குள் வாஞ்ச வரணும். என்ன வரணும்? வாஞ்ச வரணும். கர்த்தர் அவர்களை விடுவிக்கணும்ன்ற வாஞ்சை, அந்த வாஞ்சை அவங்க என்ன பண்ணணும்? டிசையர். They should have a desire in their heart. அப்பதான் ஆண்டவர் வருவார். God will come. இந்த ஆத்துமாக்களை தேவன் விடுதலையாக்கணும். அவர்களுக்குள்ள வாஞ்ச வரணும். வந்து தேவன் விடுதலை ஆக்கணும். அவர்கள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறாங்கன்றத அவங்க பார்க்கணும்னு சொல்லி எல்லாரும் டெய்ஸி ப்ரே பண்றியாமா? டெய்ஸி ப்ரே. So this is for those who needs deliverance from bondage. Yeah, bondage. They should have a desire in the heart that they should be delivered. Only then God will come. Hallelujah, 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 gracious Father. Thank you, Lord. This wonderful time that you've given us, O Lord, this morning time, O Lord Jesus, hallelujah. Lord, we come to your throne of grace, Father, Lord, hallelujah. Lord, there are so many people around us, Father, Lord Jesus, hallelujah, who are desiring deliverance from Master, Lord Jesus, hallelujah. Oh Lord Jesus, hallelujah. This morning, Lord, they are desiring a deliverance in their life, Father, Lord Jesus. So also, Father, Lord, we pray that you deliver them from their bondages, O Master, Lord Jesus, hallelujah. Oh Lord, this morning time we pray that, Father, Lord, oh Lord, cleanse them and sanctify them, Father, Lord Jesus, hallelujah. Lord, give them the desire of Father, Lord Jesus, hallelujah. Oh Lord, to seek you, Father, Lord Jesus, hallelujah. To call upon you, Master, just as this man, Father, Lord, who wanted deliverance as we have heard this morning, O Father, Lord Jesus, hallelujah. Oh Lord, he wanted, O Lord, to be healed, O Father, Lord Jesus. So also, Father, Lord Jesus, we remember, O Lord, hallelujah, each and every person, O Father, Lord, who are desiring to see, O Lord, delivered, O Lord, this morning, O Lord. We pray that, O Father, Lord Jesus, create a desire in them to get closer to us, O Lord, to seek you, O Father, Lord, to come closer to us, Jesus, hallelujah. Every bondage, every kind of obstacle which is hindering them, O Father, Lord, we break it right now in Jesus' name. Hallelujah. Lord, we pray that, oh Father, Lord, hallelujah. Help them to seek you with all their heart, oh Father, Lord. Hallelujah. Oh, we pray that, oh Master, Lord, let deliverance come to them soon, oh Father, Lord. And let that deliverance, oh Lord Jesus, bring glory unto your name, oh Lord Jesus. Hallelujah. 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 Lord, we pray that, oh Father, Lord Jesus, let your name be glorified, oh Father, Lord Jesus. Hallelujah. Let deliverance, oh Lord Jesus. Hallelujah. Also, I pray that, oh Father, Lord, help us to continually intercede for such people, oh Lord, for their deliverance, oh Lord Jesus. Hallelujah. Oh, thank you, Father, Lord. Thank you, Lord Jesus, that, Lord, very soon, oh Lord Jesus, you are going to, oh Master, Lord, do a miracle in their lives, oh Lord Jesus. Hallelujah. Hallelujah. Oh, pray, oh Lord Jesus, hallelujah, that you are going to bring about that deliverance in their lives. For that we thank you. We praise you, Jesus, hallelujah. And let, oh Lord Jesus, be converted into a great testimony, oh Lord Jesus, hallelujah. Oh Lord, hallelujah. Thank you, Father, Lord, once again, oh Lord, for listening to our prayer and answering us. In Jesus' precious name we pray. Amen. Hallelujah. கர்த்தர் ஜெபத்தை கேட்டு பதில் தர போற தயவுகளுக்கா எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா 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 அடுத்தபடியாக நம்ம ஜெபிக்க போறது யாருன்னு கேட்டா, நம்ம மணி சிஸ்டர் குடும்பத்துக்காக விசேஷமாய் இந்த மகனுக்கு கால் வலியிலே காணப்படுகிற அந்த பிராக்சர் நல்லா ஆகணும். அந்த குடும்பத்துல தேவன் வல்லமை விளங்க பண்ணணும்.
ஒவ்வொருத்தரும் தேவனை வாஞ்சிக்கணும், வாஞ்சிச்சு தேவனுடைய கிட்ட வரணும்னு சொல்லி அந்த குடும்பத்துக்காக அவங்களும் கட்டுகளிலே இருக்கிறாங்க. கட்டுகளிலிருந்து தேவன் அந்த குடும்பத்தை விடுதலை ஆக்கணும். இது போன்ற யாரெல்லாம் வியாதியஸ்தர்களா இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் தேவனை வாஞ்சிக்கும் பொழுது தேவன் வந்து சொந்தமாக்குவார். அதற்காக அல்லேலூயா, அல்லேலூயா. அதுக்காக ஜெபிங்க. கௌதமி சிஸ்டர் போயிட்டாங்களா? ராஜகண்ணி சிஸ்டர் ஜெபிங்க. பெரிய சிஸ்டர் ஜெபிங்க. ஒவ்வொருவரையும் தேடி ஆண்டவரே நீங்கிறீரப்பா. என்னை ஆராய்கிறவரே சோதிக்கிற ராஜா விசேஷமாக ஆண்டவரே அப்பா சகோதரி மணிக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. சோதிக்கிற ராஜா அவர்கள் குடும்பத்தில் காணப்படுகிற அப்பா கட்டுகள் அப்பா அறிந்திருக்கிறீரப்பா. அவர்களுக்கு ஆண்டவரே அந்த கட்டுகளில் இருந்து போராட்டத்திலிருந்து ஆண்டவரே சிறையிருப்பிலிருந்து விடுதலை வர ஆண்டவரே அவர்கள் ஒவ்வொருவர் இருதயத்திலும் ஆண்டவரே வாஞ்சையை உச்ச வைத்து உள்ள தெரியங்களை ஆராய்கிறவரே சோதரிக்கிற ராஜா தன் ஆண்டவரே தன் கட்டுக்களை ஆண்டவரே அறிந்து ஆண்டவரே அவர்களுக்கு விடுதலை ஆக்க வேண்டும் என்று ஆண்டவரே நாள் அப்பா அவர்களுக்கு வாஞ்சையை உண்டாக்க வேண்டாம் ஜெபிக்கிறோம் ராஜா. நாங்கள் ஒன்றுபட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே பாவ கரைகள் நீக்க ஆண்டவரே வாஞ்சையை உச்ச வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் பெற ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. வாஞ்சை உண்டாக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவருக்கும் அப்பா உண்மை தேடுகிற வாஞ்சை வேண்டும் அப்பா. நன்மை பெற வேண்டும் என்று வாஞ்சையை ஊற்றினப்பா. தேடுகிறவர்களுடைய கடுதியில் ஆண்டவரே பதில் கொடுக்கிற தேவன் அப்பா. சோதரிக்கிறார் என்னை நோக்கி கூப்பிட அப்பா. அது அறியாத எட்டாவதுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று வாக்குரைத்த மாறாதவர் அப்பா. சோதரிக்கிறார் ராஜா. அந்த சகோதரி உள்ளத்தை ஆராய்கிறவர் அப்பா. உண்மையே வாசிக்கிற அப்பா சகோதரி ராஜா அப்பா. அவர்கள் சகோதரி மாத்திரம் அல்ல ஆண்டவரே அப்பா. ரவி பிரதரும் ஆண்டவரே குழந்தைகளும் ஆண்டவரே அவர் வீட்டில் காணப்படுகிற ஒவ்வொரு உள்ளங்களும் தேட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சோதரிக்கிற ராஜா அநேக நாள் நாங்கள் ஜெபித்தோம் அப்பா. ஆனால் என்ன சொல்லி ஜெபிக்கணும் தெரியாமல் திகைத்த நாள் அப்பா. ஆண்டவரே நீர் அப்ப எவ்வாறு ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிற ராஜா ஆண்டவரே நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிற ஒவ்வொரு காரியத்திற்கும் நீர் பதில் கொடுக்கிற தேவன் அப்பா. இன்று அவரை தேடி நீர் வந்திருக்கிறது என்பதை அவர்கள் உணரணும் அப்பா. சோதரிக்கிற ராஜா அப்பா. உண்மை நோக்கி அப்பா தாவீதின் குமாரனே இறங்கும் என்று அவர்கள் கூப்பிட அப்பா. அந்த இருதயத்தில் வார்த்தையை வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. சோதரிக்கிற ராஜா அப்பா. உண்மையுள்ள இருதயத்தை நீ நேசிக்கிறீர் அப்பா. சோதரிக்கிற ராஜா அப்பா. உண்மையை நேசிக்கிறீர் அப்பா. முழு இருதயத்தோடு உண்மை தேடுகிறவரே அப்பா. நீர் ஓடி சென்று தூக்கி எடுக்க வல்லவராய் இருக்கிறீர் அப்பா. சோதரிக்கிற ராஜா அந்த குடும்பம் இன்று முதல் ஆண்டவரே உண்மை வாஞ்சிக்கிற குடும்பமாக உண்மை தேடுகிற குடும்பமாக ஆண்டவரே நன்மை பெற ஆண்டவரே ஆயத்தப்படுகிற குடும்பமாக ஆண்டவரே அவருடைய பாத்திர பரிசுத்தப்பட ஆண்டவரே நீர் குடும்பத்தை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம் அப்பா. சோதரிக்கிற ராஜா அப்பா. குடும்பம் ஆண்டவரே உண்மையில் நிலைக்க வேண்டும் அப்பா. சத்தியத்தை அறிகிற குடும்பமாக சத்தியம் அறிந்து விடுதலை ஆகிற குடும்பமாக ஆண்டவரே நீர் தேர்ந்தெடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிற ராஜா அப்பா. அந்த குடும்பத்தில் காணப்படுகிற குழப்பங்கள் வினா ஆண்டவரே எல்லாவற்றையும் மாற்றுகிற தேவன் நீர் ஒருவரே அப்பா. சோதரிக்கிற ராஜா அப்பா. ஒரு நொடி பொழுதில் அப்பா. சோதரிக்கிற ராஜா மாற்ற வல்லவராய் இருக்கிறவரே அப்பா. நன்றி ஆண்டவரே. சோதரிக்கிற ராஜா அந்த குடும்ப படகில் நீர் இருக்கிறீர் என்பதை அவர்கள் வாசிக்க
ஜெபிக்கிறோம் அப்பா, துதிக்கிறோம் ராஜா. அப்பா நாங்கள் ஆண்டவரே ஒருமித்து ஆண்டவரே சிறையிருப்பை மீட்டி எடுக்க ஆண்டவரே இருதயத்தில் மாற்றிய கட்டளை இருக்கிறோம் அப்பா, சோதிக்கிறோம் ராஜா. பெருமையா இறங்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா, சோதிக்கிறோம் ராஜா. அப்பா நாங்கள் வாசிக்கிறது போல ஆண்டவரே அவர்களுக்கு வாசிக்கணும் அப்பா. எங்கு ஒரு மனமா விடுதலை என்று சொல்லி இருக்கிறீங்க அப்பா. நாங்கள் ஒரு மனமாய் வாசிக்கிறோம் அப்பா. அந்த குடும்பம் விடுதலை பெற ஆண்டவரே, அந்த கட்டுதல் அவிழ்க்கப்பட ஆண்டவரே, சிறையில் எடுக்க ஆண்டவரே, பாவத்திலிருந்து விடுதலை பெற ஆண்டவரே, ஆண்டவரே பலவீனத்திலிருந்து பலன் பெற ஆண்டவரே, சிறப்பை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் வாசிக்கிறோம் அப்பா, சோதிக்கிறோம் ராஜா. அப்பா சோதரம் சோதரம் அப்பா, அந்த இருதயத்தில் நீ வாசையை ஆண்டவரே அதி சீக்கிரத்தில் அப்பா ஆண்டவரே கிருபை பாராட்ட வேண்டும் என்று அருமையான இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஜெபத்தை கேட்டு அவர் பதில் தர போற தயவுகளுக்காய் எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அந்த குடும்பத்திலே தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணி தேவன் எல்லாரும் வாழ்ந்துட்டு தேவன் பெரிய விடுதலை உண்டு பண்ண போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்தது நம்ம இப்படி யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலையோ, ஸ்பெஷலி இந்த நம்ம குரூப்ல துர்காமா இது நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர்கள் எல்லாரையும் தேவன் ரட்சிக்கணும். இந்த குடும்பத்தெல்லாம் தேவன் சந்திக்கணும். அவர்களுக்கு வாஞ்சை வரணும் சொல்லி எல்லாரும் சேர்த்து ஜெபிங்களேன். எல்லாரும் சேர்த்து குடிங்க. எல்லாரும் ஜெபிங்க. வாஞ்சைகளை விருப்பங்களை தேவன் இந்த நாளை வாஞ்சைய விருப்பத்தை அப்பா அப்பா அவர்களுக்கு வாஞ்சை தேவன் இறங்கி வந்து தேவன் விடுதலை ஆக்குவார் என்று நாங்கள் பார்த்தோமே. அந்த வாஞ்சை ஆண்டவரே யாரெல்லாம் ரட்சிக்கப்படலையோ ஒவ்வொரு ஆத்துமாவும் வாஞ்சையை ஏற்படுத்துவதாக எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கணும்னு சொல்லலாம். எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். எல்லா வயல்களை திறந்து சத்தத்தை தேவனை நோக்கி வந்தாடலாம். வைராக்கியமான தேவன் எப்படிதான் வாஞ்ச விடுதலை வந்து அவர் விடுதலை ஆக்குற தேவனாய் இருக்கிறார். அதனால எல்லாரும் சேர்ந்து இந்த நாளில ஒவ்வொரு குடும்பத்திலும் ஈடுபட்ட ஒரு வாஞ்சை தேவனுக்குள் மீண்டும் அதிகமாய் நிலைக்கணும். தேவனுக்குள் அதிகமாய் சார்ந்துக்கணும். தேவனுக்குள் அதிகமாய் வளரணும். வாஞ்சை ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ள வரணும். ரட்சிக்கப்படாத குடும்பங்களில் தேவன் ரட்சிப்புக்கு எதுவான வாஞ்சையை தரணும். அப்போ அந்த வாஞ்சை வரும்பொழுது தேவன் அந்தந்த வாஞ்சைக்கு ஏற்றவாறு தேவன் பதில் தருவார். ஆமென். ஹல்லேலூயா. என்ன ஸ்தோத்திரம் பண்ணி பிடிச்சிடலாமா? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. விசேஷமாய் குடும்பத்திற்கு ஜோஸ்பின் நம்ம குடும்பத்துல வாஞ்சை உண்டு பண்ணும்படியாக இந்த வாஞ்சை எல்லாருக்கும் வரும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா 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 குடும்பத்திலையும் அந்த பிள்ளைகளுக்குள்ளே சிஸ்டருக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வார்த்தை கொண்டு கொண்டுபடியாக தேவன் செய்ய போற தயவுகளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்ரா 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 ஸ்தோத்ரா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்படியா சிஸ்டர் சாம்ரன் பிரதர் வசீஃபா பொம்மிமா இவர்களுக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை கொண்டு கொண்டு
ஸ்தோத்திரம். மணி சிஸ்டர் குடும்பத்துக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டாகணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பத்துக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டாகணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மஸ்ஜி சிஸ்டர் குடும்பத்துக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டாகணும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. துர்காமா குடும்பத்துல அவர்களுக்குள்ள துர்காவா பத்மநாபன் பிரதற்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உண்டாகணும் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரெல்லாம் மறந்தோமோ அவர்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் ரட்சிக்கப்படணும்னா அவர்கள் ஒரு வாஞ்சை உண்டாகணும். அந்த வாஞ்சை உண்டாகணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ரட்சிக்கப்படணும்னா மறுபடி ஜேவியர் குடும்பம் ரட்சிக்கப்படணும். அவங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை உண்டாகணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எப்படிப்பட்ட வாஞ்சை இன்னும் அதிகமாய் விசுவாசத்துக்குள்ள போகணும் வாஞ்சை. அந்த வாஞ்சை உண்டு பண்ண தேவனுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பத்திலும் ஒவ்வொருவருக்கும் ஈடுபட்ட வாஞ்சை ஊழியத்தை உண்மையாய் செய்யணும். தேவனுக்காய் ஒழிக்கணுன்ற வாஞ்சை வாஞ்சை உண்டு பண்ணும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சத்யகுமார் இவர்களுக்குள் பரலோகம் செல்ல வேண்டும் என்ற வாஞ்சை தேவன் உண்டு பண்ணும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அடைந்த ஆத்துமாக்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் தேவன் எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை உண்டு பண்ணும்படியாக அவர்கள் விடுதலை ஆகணும் என்ற வாஞ்சை உண்டு பண்ணும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பத்மா சிஸ்டர், குளோரிமா, வனஜாமா, இன்னுமா ஜெயந்தி சிஸ்டர் குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு வாஞ்சையை உண்டு பண்ணணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரெல்லாம் மறந்தோமோ அவர்களுக்குள்ளதான் தேவன் வாஞ்சை உண்டு பண்ணி தேவன் தாமே கௌதமி சிஸ்டர் குடும்பத்துக்குள்ள வாஞ்சை உண்டாகணும்னு சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. குடும்பத்துக்குள்ள எப்படிப்பட்ட ஒரு வாஞ்சை உண்டாகணும்னு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாஞ்சை உண்டாகணும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. யாரு நான் மறந்தோம் அவர்களெல்லாம் நினைவு ஜெபிக்கிறோம். சொல்லி கொடுத்தபடி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த காலத்துல தாழ்த்துகிறோம், ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல பிதாவே, இந்த நாளிலே போக்கிலும் வரத்திலும் தேவனுடைய சமூகம் ஒவ்வொருவரும் பின்னும் முன்னும் வாகனம் போட்டு பொழுது போகும்போது வரும்போது கர்த்தர் பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்திரப்படுங்க. ரத்தம் தெளிக்கப்படும்படியாக வீடுகளை சுற்றிலும் அறைகளை சுற்றிலும் ரத்தம் தெளிக்கப்படும்படியாக ஸ்தோத்திரப்படுங்க. ஆபத்துக்கும் நாசத்துக்கும் மோசத்துக்கும் விக்கனங்களுக்கும் பொல்லாப்புக்கும் தேவன் விலக்கி பாதுகாக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாவற்றையும் நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க ராஜா. நாமும் பெருகவும் அப்பா நாங்கள் சிறுகவும் செய்யுங்கப்பா. உங்க கருத்திலே தாழ்த்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். சின்ன நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுங்க எல்லாரும். ஆமென்.